Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. தமிழக அரசியல் வரலாற்றில் இது ஒரு எபிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். யாருமே எதிர்பார்க்காத ஒன்று இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத விட தமிழக அரசியலோட தலையெழுத்தே மொத்தமாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷமாக கோலோச்சிய திராவிட பெரிய இயக்கங்கள் ஒரு பக்கம், சத்தமில்லாமல் வந்து சரித்திரம் படைத்த விஜய் ஒரு பக்கம். இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டோட டாக் ஆஃப் த டவுன். சென்னை கோட்டையில் ஸ்டாலின் ஐயாவோட புகைப்படங்கள் இறக்கப்படுது. விஜயுடைய வருகைக்காக தலைமைச் செயலகமே தயாராகிட்டு இருக்கு விறுவிறுப்பாக. என்ன நடக்குது கோட்டையில்? டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாமா? மே 5, 2026 இன்றைக்கி காலையில் இருந்தே சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஏரியாவே ஒரு விதமான நிசப்தத்தோடையும் அதே சமயம் சொல்ல முடியாத பரபரப்போடையும் காணப்பட்டுச்சு. வழக்கமாக முதல்வர் வரும்போது இருக்கிற அந்த சைரன் சத்தமோ போலீஸ் கெடுபிடிகளோ இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஆனால் கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மாளிகைன்னு சொல்லப்படுற தலைமைச் செயலகத்தில் மாற்றத்துக்கான வேலைகள் ரொம்ப வேகமாக விறுவிறுப்பாக நடந்துகிட்ருக்கு. கடந்த 5 வருடங்களாக கோட்டையினுடைய ஒவ்வொரு சவுத்துலையும் தூண்லையும் நீக்கமான நிறைந்திருந்த முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படங்கள், பேனர்கள் ஒவ்வொன்றா அகற்றப்படக்கூடிய அந்த காட்சி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். அகற்றப்படும் அடையாளங்கள், அமைச்சர்களோட அறைகளில் இருந்து கலைஞர் கருணாநிதி, மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுடைய புகைப்படங்கள் கழற்றப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அமைச்சர்களோட நேர்முக உதவியாளர்கள் அவசரமாக கோப்புகளை அடுக்கிக்கிட்டு அறைகளை காலி பண்ணுறதையும் பார்க்க முடியுது. புது அரசு வரப்போகுது அப்படின்றதுக்கான முதல் அறிகுறியாக முதல்வர் மற்றும் அமைச்சர்களோட அறைகளை சுத்தம் செய்யும் பணி தீவிரம் அடைஞ்சிருக்கு. பெயர் பலகைகள் ஒவ்வொன்றா அகற்றப்பட்டு புதிய பெயர்களுக்காக அந்த பலகைகள், அந்த இடங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பரபரப்புக்கு நடுவில் தான் அந்த முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. தோல்வி உறுதியானதும் ஜனநாயக முறைப்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய முடிவு செஞ்ச மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் போகிறதுக்கு பதிலாக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு ஒரு அஃபிஷியல் இமெயில் மூலமாக தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பிட்டார். அந்த கடிதத்தில் மக்களின் தீர்ப்பை பணிவுடன் ஏற்கிறேன் அப்படிங்கிற தோணி இருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஆளுநரும் அடுத்த சில நிமிஷங்கள்லேயே அந்த ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு அமைக்கிற வரைக்கும் ஒரு காபந்து முதலமைச்சராக, அதாவது கேர்டேக்கர் சிஎம்மாக நீங்கள் நீடிக்கணும் அப்படின்னு ஆளுநர் அவள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருக்காரு. அதே நேரம் பக்கத்து மாநிலமான கேரளாவிலையும் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சதால் பினராயி விஜயன் நேற்று சாயங்காலமே ராஜினாமா பண்ணிட்டாரு. மொத்தத்தில் இன்றைக்கி கோட்டைக்குள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நகர்வும் தமிழக அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பல இடங்களில் ஒரு மாற்றம் வந்து ஒரு புதிய ரத்தம் பாயப்போகுது அப்படின்றத நமக்கு தெளிவாக சொல்லுது. சரி, இப்போ ரிசல்ட்ஸை ஒரு ரவுண்டு பார்ப்போம். 234 தொகுதிகளிலையும் பெரும்பான்மைக்கு 318 இடங்கள் வேணும். ஆனால் இங்கே யாருக்குமே முழு மெஜாரிட்டி கிடைக்கல. திமுக கூட்டணிக்கு 73 இடங்கள், அதிமுக கூட்டணிக்கு 53 இடங்கள், தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு 108 இடங்கள், தாவேகா தனிப்பெரும் கட்சியாக 108 இடங்களை பிடிச்சு உருவெடுத்திருக்கு. ஆனால் மேஜிக் நம்பரான 118 தொடாததுனால தமிழகத்தில் இப்போ ஒரு தொங்கு சட்டசபை சூழல் உருவாகி இருக்கு. இந்த தேர்தலில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அமைச்சரவை அப்படியே சரிஞ்சிருச்சு. 32 அமைச்சர்களில் 15 அமைச்சர்கள் தோத்துட்டாங்க. சபாநாயகரும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதை விட முக்கியமாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய கோட்டையான கொளத்தூரில் தாவேகா வேட்பாளர் VS பாபு கிட்ட 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருக்காரு. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், ஒரு பேரதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். விஜய் அவர்களுடைய தலைமையிலான தாவேகா இந்த தேர்தலில் 34.92% வாக்குகள் அள்ளியிருக்கு. இது சாதாரண விஷயமே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பித்து முதல் தேர்தலில் சந்திச்சப்போ வாங்கிய வாக்குகளை விட இது ரொம்ப அதிகம். அரசியல் களத்துக்கு புதுசாக வந்த ஒரு கட்சி இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதத்தை வாங்கியிருக்கு அப்படின்னா மக்கள் மாற்றத்தை எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. இப்போ 108 இடங்களை கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநருக்கு ஆல்ரெடி மெயில் பண்ணிட்டாரு. பெரும்பான்மை நிரூபிக்க அவருக்கு 15 நாள் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. அடுத்த 15 நாட்கள் தமிழக அரசியலில் ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி சம விறுவிறுப்பாக போக போகுது. ஆக மொத்தம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய அத்தியாயம் முடிஞ்சு ஒரு புதிய அத்தியாயம் இன்னைக்கு ஆரம்பமாகுது. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு தனிப்பெரும் கட்சி உருவெடுத்திருக்கிறது ஆரோக்கியமான போட்டியா இல்லையா அப்படின்றத காலம் தான் சொல்லணும். காலமாக இருந்துட்டு வந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றா விஜய் அவர்கள் வந்திருக்கிறத, அரியணை ஏறுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லது கூட்டணி கட்சிகள் ஏதாவது கணக்கை மாற்றுவாங்களா? இதை சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.